ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 7 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே அசம்பிள் ஆயிருக்காங்க. எல்லாருமே காவேரி திட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ என்னங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அஜய் தான் அப்படியே அழுறாரு. ஐயோ என் ராகினி பாவமே அப்படி சொல்லிட்டு அந்த தூண்லலாம் போய் கையை இடிச்சு அழுறாரு. அப்புறமா எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. அப்புறமா காவேரி கிட்ட வந்து நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, ராகினியே இப்படி பண்ணீங்க, அவளே பாவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா பேசுறாரு. அப்புறமா வீட்ல எல்லாரும் வரிசையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சித்தி, சித்தப்பா, பாட்டி எல்லாருமா வரிசையா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க சித்தி என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் கிட்ட "நீயும் இது குழந்தையா?" அப்படின்னோடனே, அப்போ காவேரி சொல்றாங்க, "இல்ல இது எனக்கு மட்டும் தான் தெரியும்னோனே." இப்ப விஜயும் காவேரிய திட்டுறாரு. "நீ ஏன் என்கிட்ட கூட சொல்லல? ஏன் நீயாவே இப்படி முடிவு பண்ண? நான் தான் சொன்னேன்ல, பசுபதியால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அப்புறம் ஏன் நீ இந்த மாரி பண்ணுன?" அப்படின்னோனே, அன்பரஸ் வந்து "இவள கொன்னு போட்டா கூட என் ஆத்திரம் அடங்காதுன்னு" சொல்லிட்டு வர்றாரு. அப்ப தாத்தா வந்து "மாப்பிள சும்மா இருங்கன்னோனே, இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தீங்க. அவள எதுனாச்சும் சொன்னோனே பேசுறீங்க அப்படிதானேன்னோனே, பாட்டி வந்து தாத்தா கிட்ட நீங்க உள்ள போங்க அப்படின்னோனே, இப்ப தாத்தா எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாரு. அவங்க சித்தி வந்து அழ ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த மாரி, "ஆமாடா நீ இதுவும் செய்வ, இன்னும் செய்வ. நாங்க வந்து உனக்காண்டி தானே இந்த வீட்ல இருந்தோம் இத்தன வருஷமா. நாங்க பாட்டுக்கு வெளியில போயிருப்போம்லன்னோனே." இப்ப அன்பரசு வந்து அவங்க சித்திய அடிக்கிறாரு. நான் உன்ன அப்பவே இந்த வீட்ட விட்டு வா வான்னு கூப்பிட்டேன்னா, எங்க அக்கா பையன வளர்க்க ஆள் இல்ல. நீங்க உட்கார்ந்திருந்தல்ல. இப்ப பாத்தியா எல்லாம் நல்லதா நடந்திருக்கான்னோனே, இப்ப அவங்க சித்தி வந்து அழுறாங்க விஜய் கிட்ட. "பாத்தியா நான் உன்ன வளர்க்கறதுக்காண்டி தான் நான் இந்த வீட்லயே இருந்தேன். இப்ப என் பிள்ளைகள பாக்குறதுக்கு யாரும் இல்ல" மாரி சென்டிமெண்டா அழுதோனே, இப்ப விஜய் டென்ஷன் ஆகுறாரு. தாத்தாவும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப தாத்தா வந்து காவேரி கிட்ட வந்து சொல்றாரு, "நீ பண்ண தப்புதாம்மா" அப்படின்னு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க எல்லாரும் என்ன நெனச்சாலும் பரவால்ல. ஆனா நான் இந்த குடும்பத்த காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாரி பண்ணுனேன்னோனே." தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீ ஏன் அந்த மாரி அவன் உன்ன கடத்துனத எங்ககிட்டலாம் சொல்லல?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "அவன் என்ன கடத்துனது, என்ன எவ்வளோ சித்திரவதை பண்ணது எல்லாமே விஜய்க்கு தெரியும். ஆனா இவருக்கு தெரியும். அவரு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாரு. பசுபதி எங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. அவர காணோம்னு சொல்லி கோவம் கூட பட்டாரு. ஆனா அதே இது அவர் இங்க வந்து சம்மந்தம் பேச வரும்போது ரோஷத்தோட சம்மந்தம் பேசினாரே தவிர, அவர போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரா? அப்ப அவருக்கு என்ன என்ன எனக்கு இந்த இடத்துல என்ன முக்கியத்துவம் இருக்கு?" அப்படிங்கிற மாரி காவேரி கேட்குறாங்க. அதே மாரி காவேரி ரொம்ப தைரியமாவே சொல்றாங்க. இந்த மாரி நிச்சயத்த நிப்பாட்டுறதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன் அப்படின்னே சொல்றாங்க. இப்ப விஜய் வந்து கோவப்படுறாரு காவேரி கிட்ட. நீ இந்த மாரி பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "என்ன பத்தி யார் என்ன நெனச்சாலும் எனக்கு பரவால்ல. ஆனா நான் வந்து நிச்சயத்த நிப்பாட்டி உங்க குடும்பத்த காப்பாத்துறதுக்காக மட்டும் தான் நான் இந்த மாரி பண்ணுனேன்னு." இப்ப அன்பரசு என்ன சொல்றாருன்னா, "நீ எதுக்கு பசுபதி உன்ன காப்பாத்தணும்? சரி கடத்தணும். இந்த மாரி நிவின கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ லவ்வர்ல உன்ன வச்சு மிரட்டுறதுக்கு தானேன்னோனே." இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அத மாத்தி கூட கேட்கலாம்ல. ஒரு விருப்பமே இல்லாத ஒருத்தன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண போன ஒரு பொண்ண உங்க பையன் லவ் பண்றான்னு சொல்லி அத கூட நீங்க கேட்கலாம்ல அப்படின்னோனே, இப்ப விஜய் கோவப்படுறாரு. காவேரி வந்து நான் இதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து மேல போயிடுறாங்க. இங்க இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, அவங்களோட தங்கச்சி ஓடி வந்து வீட்ல சாரதா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாரி அக்கா வீட்ல ஏதோ பிரச்சனைமா எல்லாரும் கத்திட்டே இருக்காங்க அப்படின்னு. இப்ப சாரதா கால் பண்ணி கேட்குறாங்க. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நான் ட்ரெஸ் மாத்திட்டு அங்க வர்றேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.